சரித்திரம், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை இனிமையான தமிழில் தொகுத்து அழகாக வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். 19ஆம் நூற்றாண்டில் அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்தவர் இங்கர்சால். உலக புகழ்பெற்ற பகுத்தறிவாளர். கிறிஸ்தவ மதம் மிக ஆதிக்கத்தோடு இருந்த காலகட்டத்திலேயே அதனை எதிர்த்து துணிச்சலாக கருத்துக்களை சொன்னவர். 1833 ஆகஸ்ட் மாதம் பிறந்த இங்கர்சாலை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவர் தந்தை பெரியார் அவர்கள்தான். அவருடைய நூற்றாண்டு நடைபெற்று கொண்டிருந்த போது 1933 இங்கர்சாலினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு நூல் சுயமரியாதை இயக்கத்தால் வெளியிடப்பட்டது. தொடர்ந்து இங்கர்சாலினுடைய புத்தகங்கள் சின்ன சின்ன நூல்களாக தந்தை பெரியார் அவர்களால் ஈரோட்டு பகுத்தறிவு பிரச்சார நிறுவனத்தால் தமிழ்நாட்டிலே வெளியிடப்பட்டன. 40-50களிலே எல்லாம் தமிழ்நாட்டில் இங்கர்சால் புத்தகத்தை படிப்பது என்பதே ஒரு பெருமைக்குரிய ஒன்றாக, பகுத்தறிவாளர்களின் அடையாளமாக கருதப்பட்டது. அன்றைக்கு பள்ளியிலே இருந்த ஆசிரியர்களெல்லாம் மிக பெரும்பான்மையாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதனால் அவர்கள் இங்கர்சால் புத்தகத்தை படிக்கிற மாணவர்களையே தண்டிக்கிற அளவுக்கு கோபம் கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இங்கர்சாலினுடைய தாக்கம் தமிழகத்திலேயும் இருந்திருக்கிறது. பச்சை அட்டை போட்ட குடியரசு என்று சொல்லுவார்கள். அன்றைக்கு குடியரசு பத்திரிகை பச்சை அட்டையில் வெளிவந்து கொண்டிருந்த காலம். அந்த பச்சை அட்டை குடியரசிலேயே இங்கர்சாலினுடைய எழுத்துக்களை தமிழில் பெயர்த்து ஐயா பெரியார் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். இங்கர்சால் பல்வேறு நூல்களை எழுதியிருக்கிறார். அவருடைய நூல்களினுடைய அடிப்படையான செய்தி என்பது ஒன்று சுதந்திரத்திற்கு குரல் கொடுப்பதும் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்புவதுமாக இருக்கிறது. அறிஞர் அண்ணா அவர்களே தான் மிகவும் வியந்து போய் பார்க்கிற சொற்பொழிவாளர் என்று இங்கர்சாலை சொல்லுவார். அண்ணாதான் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அத்தனை பேராலும் வியந்து பார்க்கப்பட்ட தமிழகத்தின் சொற்பொழிவாளர். அவரே வியந்து பார்த்த மனிதராக இங்கர்சால் இருக்கிறார். சுதந்திரம் பற்றி இங்கர்சால் பரப்பியிருக்கிற கருத்துகள் மிக அழுத்தமானவை. லிபர்ட்டி ஆஃப் மேன், உமன் அண்ட் சைல்டு என்ற ஒரு புத்தகத்தை 1877 அவர் வெளியிட்டிருக்கிறார். அந்த புத்தகத்தை தமிழில் பெரியார் 1936ஆம் ஆண்டு கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஆண் பெண் குழந்தைகளுக்கான விடுதலை என்கிற அந்த புத்தகத்தில் பல்வேறு கருத்துக்களை, சுதந்திரம் பற்றிய செய்திகளை மிக அழுத்தமாக இங்கர்சால் பதிவு செய்கிறார். உணவை விட, உடையை விட, நம் நிலம் சொத்து அனைத்தையும் விட யாவற்றிலும் உயர்ந்தது சுதந்திரம்தான் என்பது அந்த நூலின் தொடக்கத்திலேயே சொல்லப்படுகிற கருத்து. சுதந்திரத்திற்கு இணையாக வேறு எதனையும் வைக்க முடியாது. தான் நினைக்கிற கருத்தை சொல்லுகிற உரிமை யார் ஒருவருக்கும் வேண்டும் என்று இங்கர்சால் எழுதுவார். அதே நேரத்தில் நான் சொல்லுகிற கருத்தெல்லாம் முற்றிலும் சரியானவை என்றோ, அடி முதல் முடிவரை நான் அனைத்தையும் ஆராய்ந்து பார்த்து சொல்லுகிறேன் என்றோ கூற முடியாது. என் கருத்தில் பிழை கூட இருக்கலாம். ஆனாலும் அந்த கருத்தை சொல்லுகிற உரிமை எனக்கு இருக்கிறது என்பதுதான் இங்கர்சாலினுடைய அடிப்படை வாதம். அதே நேரத்தில் அவர் மிகச் சரியாக சொல்லுவார், இந்த கருத்துக்களை சொல்லுவதற்கு, நம்முடைய சுதந்திரத்தை தடுப்பதற்கு இங்கே 2 மிகப்பெரிய சக்திகள் இருக்கின்றன. ஒன்றுக்கு மன்னர் என்று பெயர், இன்னொன்றுக்கு மதகுருமார் என்று பெயர் என்று விளக்குகிற அவர், நம்முடைய கருத்துக்களை வெளிப்படுத்த விடாமல் இவர்கள் இருவரும் தடுக்கிறார்கள். மன்னர் நம் கைகளுக்கு விலங்கிடுகிறார், மத குருமார்கள் நம் மூளைக்கே விலங்கிடுகிறார்கள் என்று இங்கர்சால் எழுதுவார். எனவே கைகளுக்கு விலங்கிடுவது கொடுமை என்றால் அதைவிட மூளைக்கே விலங்கிடுவது. மன்னர்கள் மக்களை பார்த்து நீங்களாக எதையும் செய்யக்கூடாது, எங்களுக்காக, இந்த நாட்டுக்காக மட்டும்தான் செயல்பட வேண்டும் என்கிறார்கள். மத குருமார்களோ நீங்களாக எதையும் சிந்திக்கக்கூடாது, உங்களுக்கும் சேர்த்து நாங்களே சிந்தித்து வைத்திருக்கிறோம், எங்கள் சிந்தனைகளைத்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இப்படி சிந்தனைக்கும் செயலுக்கும் தடை போடுகிற, விலங்கு போடுகிற, கைது செய்கிற 2 கருவிகளாகத்தான் மன்னர்களும் மதகுருமார்களும் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள் என்று கூறுகிற அவர், ஒய் ஆம் அன் அக்னாஸ்டிக், ஏன் நான் கடவுள் கவலையற்றவனாக இருக்கிறேன் என்றும் ஒரு நூலை எழுதியிருக்கிறார். இந்த நேரத்தில் நாம் பெர்ட்ரண்ட் ரசலினுடைய புத்தகத்தையும் எண்ணி பார்க்கலாம்.
ஒய் ஐ ஆம் நாட் அ கிறிஸ்டியன் என்று அவர் எழுதினார். நான் ஏன் கிறிஸ்துவன் இல்லை என்று அவர் எழுதியதைப் போல நான் ஏன் கடவுள் நம்பிக்கை உடையவன் இல்லை என்று இங்கர்சால் எழுதுகிறார். கடவுள் கவலையற்றவனாக நான் இருக்கிறேன். காரணம், கடவுள் சிந்தனை என்பது என்னுடைய சுதந்திர சிந்தனைகளுக்கு தடை போடுவதாக இருக்கிறது. நீங்கள் சொல்லுகிற அந்த செய்திகளெல்லாம், பல்வேறு மூட நம்பிக்கைகளெல்லாம் கடவுளின் பெயரால் தான் பரப்பப்படுகின்றன. எனவே நான் கடவுளை விட்டுவிட்டு சுயமாக சிந்திக்கிறவனாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறேன் என்கிறார். மிக அருமையாக மூட நம்பிக்கைகளை எதிர்த்து அவர் பல கேள்விகளை முன்வைக்கிறார். இங்கே எப்படி 8 என்கிற எண் ராசி இல்லை என்று பலர் கருதுகிறார்களோ, வாகனங்களிலே கூட்டுத்தொகை 8 வந்துவிட்டாலே விபத்து வந்துவிடும் என்று அஞ்சுகிறார்களோ, அப்படி 13ஆம் எண்ணை பார்த்து மேலை நாட்டினர் இன்றைக்கும் அஞ்சுகிறார்கள். கூட்டுத்தொகை 8 வந்தால் விபத்து வரும் என்பது எந்த விதத்திலும் அறிவுபூர்வமாக சோதிக்கப்பட்ட உண்மை இல்லை, இருக்கவும் முடியாது. எல்லா விபத்துகளுக்கும் அந்த கூட்டுத்தொகை 8 தான் காரணம் என்றால் நாம் மிக எளிதாக நாளையிலிருந்து விபத்துகளை தவிர்த்துவிட முடியும். எந்த வாகனத்தினுடைய கூட்டுத்தொகையும் 8 வராமல் பார்த்து கொண்டால் பிறகு விபத்தே நடக்காது என்று யாராவது சொல்ல முடியுமா? 8 என்கிற கூட்டுத்தொகையே வரவில்லை என்றால் 9 என்கிற கூட்டுத்தொகையும் 7 என்கிற கூட்டுத்தொகையும் உடைய 2 வாகனங்கள் நேர் எதிரெதிராக வந்தாலும் மோதாதா? எனவே விபத்துக்கும் 8க்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதுபோலத்தான் 13 என்கிற எண்ணை பார்த்து மேலை நாட்டில் இருக்கிற பலர் இன்றைக்கும் அஞ்சுகிறார்கள். அவர்களை பார்த்து இங்கர்சால் ஒரு கேள்வி கேட்பார். நீங்கள் 13 என்கிற எண்ணுக்கு அச்சப்படுகிறீர்கள், 26 என்கிற எண்ணை பார்த்து அச்சப்படவில்லை. 13 என்பது ஆபத்தானது என்றால் 26 என்பது 2 மடங்கு ஆபத்தானது இல்லையா என்று கேட்பார். 52 என்பது 4 மடங்கு ஆபத்தானது இல்லையா? எனவே எண்களுக்கும் ஆபத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. எண்கள் வேறு, வாழ்க்கையின் நிகழ்வுகள் வேறு. வாழ்வின் எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணங்கள் இருக்கின்றன. அந்த ரீசனிங் என்பது அதுதான். எல்லாவற்றுக்கும் காரணம் இருக்கிறது என்று நம்புகிற அந்த பகுத்தறிவை விதைத்தவர் இங்கர்சால். அவருடைய கருத்துகள் அமெரிக்காவிலே தொடங்கியிருந்தாலும் உலகம் முழுவதும் பரவின. தன்னுடைய இறுதி நாள்களில் அவர் எழுதிய புத்தகம் வாட் இஸ் ரிலிஜன் என்பது, மதம் என்றால் என்ன என்கிற அந்த நூல் மிக ஆழமான செய்திகளை கொண்டது. பேய் பிசாஸ் என்று சொல்லுகிற ஸ்பிரிட்ஸ் என்பதை பற்றியும் அவர் புத்தகம் எழுதியிருக்கிறார். தன்னுடைய 66வது வயதில் 1899ஆம் ஆண்டு இங்கர்சால் இறந்து போனார். அவர் பிறந்த மாதம் ஆகஸ்ட்.